இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாவக்காயை வச்சு கசப்பே இல்லாமல் எப்படி பாவக்காய் பிட்லை இல்லைன்னா பாவக்காய் சாம்பார்னு சொல்லலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் பாவக்காயினாவே கசக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. இந்த பாவக்காயை கசப்புத்தன்மை இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாவக்காயில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. இதை வாரத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிட்ணும். ரொம்ப நல்லது சுகருக்கெலாம் கூட. இது கசப்புத்தன்மை இல்லாமல் எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 1/2 கிலோ பாவக்காய் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி விதையெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பாவக்காய்க்கு ஒரு பொடி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வெறும் 4 பொருள் இருந்தால் போதும், பொடி ரெடி பண்ணிடலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு ஃபேன் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதில் 4 டீஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கிறேன். தனியா மிளகா 2 மிளகா நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க. இப்போ இதோட 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அதுவும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டு வந்த பின்னால் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு தேங்காயில் பாதி தேங்காய் இருக்குல்ல, பாதி தேங்காயில் பாதி. இதுவும் நல்லா வறுபட்டு வரணும். நல்லா வறுபட்டு செவந்து வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். இந்த பொடியை போட்டாவே நல்லா மணமாக வாசனையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும். பாவக்காயே வேண்டான்னு சொல்கிறவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. கசப்பு தன்மையும் தெரியாது பாவக்காயில். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். நம்ம பாவக்காயை பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் இவ்வளோ எண்ணெய் அதில் பொரித்து எடுக்கலைன்னா நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கூட நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்குங்க. நான் எண்ணெயிலேயே நல்லா பொரித்து எடுத்துக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் கசப்பு தன்மை குறையும். நல்லா செவந்து வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்துட்டு எண்ணெயை வடிகட்டிட்டு பாவக்காய் எடுத்துக்கலாம். இதையே நம்ம தயிர்லேயோ மோர்லேயோ ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு கூட நல்லா கழுவிட்டு அப்புறம் எடுத்து கூட நம்ம எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். அது இன்னமும் கசப்புத்தன்மை குறையும். இந்த மாதிரி நல்லா வறுபட்டு வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். எல்லா பாவக்காயும் இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்தால் கொஞ்சம் கசப்புத்தன்மை தெரியாது. இதே மாதிரி எல்லா பாவக்காயும் நான் வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்தோடனையும் ஒரு 50 கிராம் துவரம்பருப்பை மஞ்சத்தூளும் கொஞ்சமாக விளக்கெண்ணையும் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இதோட நம்ம புளி தண்ணி சேர்த்த போகிறோம். புளி 50 கிராம் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கொதித்து வரணும். இது கொதித்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். இப்போ இதோட வெல்லம் ஒரு 20 கிராம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா எல்லாம் வெல்லமும் கரைஞ்சி புளி துவரம்பருப்பு எல்லாம் சேர்ந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டுன்னு அடுத்த பொருளை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள்.
எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, கசப்பே இருக்காது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, அதை அரைச்சி இப்போ சேர்த்துருக்கேன். நல்லா கம கமன்னு வாசனையாக இருக்கும் மசாலா. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கசக்கவே கசக்காது பாவக்காய், அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போது கொஞ்சம் திக்காய் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பாவக்காய் வறுத்து வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். பாவக்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி விட்டுக்கலாம். நம்ம பிட்லை பொடியில் தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால நல்லா அந்த திக்காய் வந்துருச்சு நம்மளுக்கு குழம்பு. நல்லா கொதிச்சு வருது. இப்போ இதோட நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். பாவக்காய் பிட்லை ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட கசக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நல்லெண்ணெயிலையும் நம்ம செஞ்சோம்னா இன்னும் வாசனையாக நல்ல சுவையாக இருக்கும். நல்லெண்ணெய் வச்சும் இதுக்கு செய்யலாம். நம்ம பாவக்காய் வந்து தயிர்லேயோ மோர்லேயோ ஊற வச்சும் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்துட்டு எண்ணெயில் பொரிச்சும் நம்ம செய்யலாம். அதுவும் இன்னும் நல்லா கசப்புத்தன்மை குறையும். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். இன்னும் வேணும்னு மறுபடியும் செய்ய சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு கசப்பே இல்லாமல் ரொம்ப சுவையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.